தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியில் நன்றி தெரிவிக்கும். அதாவது ஓட்டு போட்ட மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்கணும். அதை எப்படி தெரிவிக்கணும்னா, இவருக்கு எந்த மாதிரியான, அதாவது பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரங்களில் தளபதிக்கு சில விதிகள் எல்லாம் விதிச்சாங்க. உங்கள் கூட்டத்தில் 5000 பேர் தான் கூடணும். இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பேட்ச் பை பேட்சாக நீங்கள் வந்து வரிசைப்படுத்தி நீங்கள் வந்து மக்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு பல்வேறு கட்ட இடையூறுகளை தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை விதிச்சுட்டு தான் இந்த திமுகன்ற மன்னராட்சி கவர்மெண்ட். இந்த திமுக என்னன்னா மன்னராட்சி கவர்மெண்ட்டு. ஏன்னா இவங்கெல்லாம் சார்லஸ் மார்ட்டின் மாதிரி, இவங்க சார்லஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி. இவங்கெல்லாம் வந்து மன்னர். லண்டனில் சில பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மன்னராட்சி நடந்துட்டு இருக்கு. நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முற்காலத்தில் சோழர் காலத்தில் அப்புறம் பாண்டியர் காலத்தில் தான் மன்னராட்சி நடந்துச்சு. ஆனால் இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மன்னராட்சியில் தான் இருந்தோம் 5 வருஷமாக. ஏன்னா இந்த திமுகவே வந்து நம்மளை வந்து ஒரு அடிமைத்தனம் படுத்தி வச்சுருந்தாங்களே தவிர்த்து யாரும் சுதந்திரமோ எதுவும் பேச பண்ணிடு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5000 கூட்டத்தில் எல்லாருக்கும் மக்களுக்கு நன்றி தெரிவித்து பேசுகிறாரு. இது பேசி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் எப்பவுமே இன்னை வரையும் சரி எப்பவுமே சரி ஒரே ஒரு கட்சி கூட தான் போட்டி, திமுக மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் ஒரே ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்தின்னு வர்றாரு. சரி, என்னடா ஒரு 2G நாய் இதை கதறுது, இது பார்த்தா ஏதோ காத்தா கூட விற்று ஏத்தனவனாச்சேன்னு நினச்சா அவன் தான் ராசாக்குட்டி. அந்த ராசாக்குட்டிக்கு என்னன்னா, ஏன் ப்ரோ, எதுக்கு ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ அது மீடியாவை கண்ட அலறீங்க ப்ரோ அப்படின்னு. தலைவா, நீயே மீடியா கண்ட உடனே தெரிச்சு ஓடின வீடியோலாம் இருக்குது தலைவா. திரும்பி கூட பார்க்கல, தெரிச்சு ஓடுற டப்புன்னு போய் கதவை சாத்திட்டு ஐயோ அப்பா தப்பிச்சுட்டா போதும் சோனாப்பானா தப்பிச்சிட்டான். அந்த மாதிரி தப்பித்து சென்றவர் தான் இந்த 2G ப்ரோ. ஏன் ப்ரோ, வேங்க வெயிலில் தொடர்ந்து மக்கள் போராடி இருந்தாங்க ப்ரோ, ஏன் ப்ரோ போய் பார்க்கல ப்ரோ? சொல்லுங்கள் ப்ரோ. உங்களுக்கு கூட்டணி இருக்கிறவங்களோட ஓட்டு வேணும், ஆனால் அவங்களுக்கு கூட்டணி இருக்கிறவங்களுக்கு ஆட்சியிலே அதிகாரத்தில் பங்கு கொடுத்துறீங்களா? ஏன் ப்ரோ கொடுக்கல ப்ரோ? சொல்லுங்கள் ப்ரோ. ஏன் ப்ரோ, வை ப்ரோ, ராசா ப்ரோ சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் வந்து பதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ப்ரோ. அதாவது உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களோட ஓட்டு வேணும், அவங்கள வந்து அடிமைத்தனம் படி வச்சுக்கணும், அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதை மட்டும்தான் பண்ணியிருந்தீங்க ப்ரோ. சமூக நீதி பேசுகிறீங்களே, அப்படின்னா சமூக நீதி 70 ஆண்டு காலமாக நீங்கள் பண்ணிட்டு ப்ரோ உங்கள் கட்சியில் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ, அதுக்கு எதுனா விளக்கம் இருக்கா ப்ரோ? அதுக்கெல்லாம் எது இருந்தால் நீங்கள்லாம் வந்து ஜெயிச்சிருப்பீங்களே. அது இல்லாதனால தான் மக்களே உங்களுக்கு ஒரு மாலை போட்டிருக்காங்க, நல்ல மாலை. அது என்ன மாலைன்னு நான் சொல்ல விரும்பலை. கீழே மக்கள் கீழே அதாவது நடக்கிறதுக்கு பயன்படுத்துகிற மாலையை கிளியராக உங்களுக்கு இந்த 5 ஆண்டு காலம் முடிச்ச உடனே, அதாவது எலெக்ஷன்லேயே உங்களுக்கு ரிசல்ட்டை தெளிவாக காட்டிட்டாங்க ப்ரோ. இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சன் டிவிக்கு ஒரு 200 கோடி ரூபாய் பணம் வந்து திடீர்னு கிரெடிட் ஆகுது. அது என்னடா கிரெடிட் ஆகுது, என்னடா பார்த்தா தான் தெரியுது. இவங்க வந்து 2G, அதாவது 2G முறைகேட்டில் அப்போ தான் மகனுங்க மாற்றானுங்க. இந்த ஆர் ராசா, கனிமொழி இது 2 டிக்கெட்டும் போய் டெல்லியில் போய் அடைச்சிருந்தாங்க. கருணாநிதி குடும்பமே போய் டேரா போட்டுச்சு. டேரா போட்டு காப்பாற்றின வந்த கூட்டம் தான் இந்த ராசாக் ப்ரோ. ஏன் ப்ரோ, ஒரு காத்தா கூட விற்று ஏமாத்தின கூட்டம் தான் ப்ரோ. நீயே வந்து திருட முள்ள மாதிரி முடிச்சவிக்கி, அதாவது மக்கள் பணத்தை 2G நெட்வொர்க்கு ஒரு காலத்தில் வந்து ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு 1 ரூபா 2 ரூபா அப்படிலாம் சார்ஜ் ஆகிறதுக்கு காரணம் யார்? மக்கள் பணம் வீணாகிறதுக்கு காரணம் யார்? இந்த மாதிரியான தற்குறி ப்ரோவெல்லாம் வச்சுக்கினாக்க இந்த மாதிரி தான் நடந்து நிற்கும். நீ வந்து அதாவது விஜயை விமர்சிக்கிறதுக்கு 10% இல்லை 100% தகுதி இருக்கிறவனுக்கு தகுதி எதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ வந்து பேசலாம். பேசவே தகுதி இல்லாதால் தான் நீ தொடர்ந்து உங்கள் ஆட்சியில் 70 ஆண்டு ஆட்சிகளை என்ன பிடுங்கி வச்சுருக்கிறீங்க? இன்னும் புடங்கலை, எல்லாம் பிடுங்கி வச்சது போகாமே அங்கங்கே அப்படி தான் இருக்குது. இதை சரி கட்டணும். 5 ஆண்டு காலமாக நீங்கள் என்னத்தான் மக்களை கட்டுப்படுத்திருக்கீங்க? என்ன சட்ட ஒழுங்கை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க சொல்லுங்கள்? உங்கள் சாராய ஆலையெல்லாம் அங்கங்கே ஓப்பன் பண்ணி நீங்கள் வருமானம் பெருக்கிறதுக்காக மதுபானம் ஓட மாட்டேங்குதுனாக்கா இன்னும் 2 கடை தேரு, இன்னும் 100 கடை தேரு, எங்கனாலும் திறந்து வீங்க. அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலை என்ன? மக்கள் எப்படி போனால் என்ன? மக்களை பற்றி கவலைப்பட்டு இருந்தா நீ வின் பண்ணிருக்கல ப்ரோ. ஏன் ப்ரோ, ராசா ப்ரோ, எங்கே ப்ரோ, வை ப்ரோ, வாட் ப்ரோ, என்ன ப்ரோ நீங்களாம் ப்ரோன்னு சொல்கிறீங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? என்னவோ ப்ரோ, சோப்பா மாடல் மாதிரி உங்களுக்கு ஒரு உதவிசாலினுக்கும் நாங்கள் வேலை செய்வோம்னு கங்கணம் கட்டின்னு தெரியுதுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உன் கூட்டணி கட்சியில் இருந்தவர் தான் திருமாவளவரோட கட்சி, விசிக கட்சி.
எவ்வளோ கேவலமாக அந்த கட்சிக்காரரை அவதூற கேவலப்படுத்தி பேசணும் தான் இந்த ராசா ப்ரோ. ஏன் ப்ரோ அவங்க ஓட்டெல்லாம் வாங்கினீங்க, அவங்கள வச்சு இதுக்கு முன்னாடி ஜெயிச்சதும் விசிகே தான், இப்போ ஜெயிச்சதுக்கு காரணம் விசிகே ஓட்டு. அவங்க ஓட்டு வேணும், அவங்கெல்லாம் வேணும், ஆட்சி வேணும், அடிமை கடந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிக்கு வேணற அடிமைத்தனம் படுத்தி வச்சுருந்தீங்க. ஏன் ப்ரோ சமூக நீதியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களா ப்ரோ? ஏன் ப்ரோ அவங்களெல்லாம் அடிமை வச்சுருந்தீங்க ப்ரோ? அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தில் ஒரு பங்கு கொடுத்தீங்கன்னா உங்களை கோயில் கட்டி கொண்டாடிப்பாங்களா ப்ரோ? ஏன் ப்ரோ வை ப்ரோ என்னமோ நீ போய் மேடையில் ஏறின்னு இந்த 2G ப்ரோ என்ன சொல்கிறாருனாக்கா செம்மொழியை கொண்டு வந்தவர் கலைஞர் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா ப்ரோ? ஏன்னா தமிழை என்னமோ இவரு தான் படைச்ச மாதிரியும், தமிழை இவரு தான் எழுதி கொடுத்து எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரியும், என்னோட பிள்ளைகளுக்கும் என்னோட தாயாருக்கும் என் முன்னோர்களுக்கெல்லாம் தமிழ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்து கலைஞர் தான் ப்ரோ. அதுதான் ப்ரோ இயற்கை கூட அடுக்கல, செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். டமான் லைட் வந்து உழுது, ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டான். அன்னைக்கு அந்த ராசாபுரம் போயிட்டுப்பான்னு நினச்சேன், ஜஸ்ட் மிஸ். எப்படி மிஸ் ஆகிட்டானோ கடவுளுக்கு தான் தெரியும். ஏதோ போனால் போதுன்னு விட்டுட்டான்ட்டுது. அதாவது பார்த்தீங்கன்னா காற்றை கூட விற்று காசாக்கிற திருட்டு கூட்டம்டா நீங்கள்லாம். டே காசை, அதாவது காற்றை கூட விற்கிறீங்கடா. ஒரு மனுஷன் சுவாசிக்கிற காற்றை கூட விற்று அந்த பணத்தை கூட விற்று தின்ற அயோகி பழையம் தான் திமுக காரணம். இவன்லாம் ஒரு பார்த்தீங்கன்னாக்கா எச்சக்கல்லன்னு சொல்லுவாங்களே, எச்சக்கல்ல அது கூட சொன்னாலையும் பொருந்தும். ஏன்னா ராசா ப்ரோ அருமையாகுது ப்ரோ. அது ஏன் ப்ரோ செய்தியாளர்கள்லாம் பேட்டி எடுக்கிறதுக்கு ஓடி வராங்க, தலை தெறிக்கி ஓடி போய் காரில் உட்காந்து ஓடிட்டியா ப்ரோ? இதெல்லாம் வேணாம் ப்ரோ. ரொம்ப ராங் ப்ரோ. உங்கள் கட்சியிலேயே 1008 ஓட்டை இருக்குது ப்ரோ. அந்த ஓட்டையெல்லாம் சரி கட்டுங்க ப்ரோ, அப்புறம் ப்ரோ பண்ணலாம் ப்ரோ. பாய் ப்ரோ.